வணக்கம். நான் விஜின் சிவில் இன்ஜினியர். இந்த வீட தான் நம்ம வந்து ரெனோவேஷன் பண்ணியிருக்கோம். இதோட ரீமாடல் ஒர்க் வந்து எந்த மாரி வந்திருக்கு? எப்படி ஒர்க் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி குடுத்தோம்? அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஹைப்ன்னு ஒரு நியூ ஆப்ஷன் வந்திருக்குது. அதுல போய் பாயிண்ட் குடுங்க. இந்த மாரி வீடு கட்ட போறவங்களுக்கு, இல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் தெரிய போறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ப்ரமோஷன் பண்ணி குடுக்கும். அதுக்காக தான் அந்த நியூ ஆப்ஷன் வந்திருக்கு. ஜஸ்ட் 7 டேஸ் மட்டுமே அது வந்து அவைலபிளா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம லாஸ்ட்டா பண்ணி குடுத்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து நம்மளுடைய பிளேலிஸ்ட்ல இருக்கு. அத செக் பண்ணிக்கோங்க. இந்த ஹவுஸோட ஃபுல் ஒர்க் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். காம்பவுண்ட்ல இருந்துட்டு கேட்டு, அப்புறம் வந்து இதோட சிங்கிள் ஃப்ளோர் வந்து ஆல்ரெடி இருந்து, அதுவும் வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வந்து ரெனோவேட் பண்ணி, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கூட இதில வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோம். அதோட வாக் த்ரூ டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இதில என்னென்ன ஒர்க் பண்ணோம், எப்படி எப்படி நம்ம டிசைன் எடுத்துட்டு வந்திருக்கோம். அதோட ஒரு நீட்டான ஒரு வாக் த்ரூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வீட்டோட ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா, பிரிக் ஒர்க்லே தான் நம்ம பண்ணோம். இதில வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்துட்டு எல்லாமே கொஞ்சம் ஆல்டர் பண்ணி, அதில வந்து சாறுபடி சிட் அவுட்ல வந்து சாறுபடி போட்டிருக்கோம். அதில வந்து பிளாக் கலரு கிரானைட் வந்து நம்ம குடுத்துருக்கோம். கார் பார்க்ல வந்து பார்க்கிங் டைல் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஃபுல் ஒரு ரெனோவேஷன் ஒர்க்கு. நம்ம ஆல்ரெடி இருந்த எக்ஸிஸ்டிங் ஹவுஸ்ல இருந்துட்டு ஒரு 2 ஃபீட் வந்து கொஞ்சம் கூட முன்ன எடுத்து இந்த வீட வந்து நம்ம எலிவேஷன் பண்ணோம். இதில சிட் அவுட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 3 பாளி ஜன்னல் வச்சிருந்தோம். இது அவங்களுடைய ஓல்டு கதவு தான் டோரு. இந்த டோர் வந்து ஆல்ரெடி இருந்தனால நம்ம அத பெயிண்டிங் எல்லாம் பண்ணி கொஞ்சம் ரீமாடல் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி நம்ம சிட் அவுட்ல இருந்துட்டு என்டர் ஆனதுமே ஒரு ஹாலு. இந்த ஹால் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நம்ம இதில வந்து ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணோம். இது ஒரு 16க்கு 11 அளவுல இருக்க ஒரு பெரிய ஹாலு. இதில டோட்டலா வந்து ஒரு ஃபால் சீலிங், அப்புறம் வந்து டிவி யூனிட்டு எல்லாமே குடுத்தோம். டார்க் கிரே கலர்ல வார்ம் ஒயிட் ஸ்ட்ரிப் லைட் குடுத்து, அவுட்டர்ல வந்து ரவுண்டு பியூர் ஒயிட் வந்து குடுத்து நம்ம இந்த ஃபால் சீலிங் ஒர்க்க கம்ப்ளீட் பண்ணி குடுத்தோம். இதில பார்த்தீங்கன்னா, டிவி யூனிட் ஒரு 55 இன்ச் டிவி வைக்கிற கணக்கு பண்ணி நம்ம வந்து ஒரு டிவி யூனிட்டும் இதில செட் பண்ணோம். நெக்ஸ்ட் ஒரு ரூமு. இது சிட் அவுட் காமனான ஒரு பிளேஸான ஒரு இருக்கு. அதில ஒரு பூஜா செட்டப்பு, அப்புறம் வந்து ஸ்டடி புக் வைக்கிறதுக்கான பிளேஸ் அந்த மாரி குடுத்துருந்தோம். கிரவுண்ட் ஃப்ளோர்ல வந்து டோட்டலா ஒரு 2 பெட்ரூமு. இந்த வீட்டோட பெயிண்டிங், அப்புறம் வந்து ஃப்ளோர் வந்து நம்ம வீட்டு ஓனரே வந்து அவங்க செலக்ட் பண்ணி குடுத்துருந்தாங்க. அதுபடி நம்ம எல்லா கலருமே வந்து பண்ணி குடுத்தோம். இதில வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்க பெட்ரூம்ல ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளு, அப்புறம் கப்போர்ட் ஒர்க்கு அது வந்து நியூவா பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட்டு இதில ஒரு பெட்ரூமு பின்னாடி வருது. அதில திங்ஸ் இருந்தனால நம்ம அத வீடியோ எடுக்கல. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு டைனிங் ஏரியா. இந்த டைனிங் ஏரியாவிலும் கொஞ்சம் வேலைகள் நம்ம ஆல்ட்ரேட் பண்ணியிருந்தோம். இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லி பெயிண்டிங், அப்புறம் வந்து கிச்சன்ல இருந்துட்டு ஓப்பன் ஏரியா வித் ஹேங்கிங் லைட்ஸு, அதுக்கப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்றதுக்கு வாஷ் பேஷன் வித் மிரர் லைட்ஸு, அப்புறம் வந்து இதில ஒரு சின்ன ஒரு கபோர்டு கடப்பாக்கல்ல போட்டு விட்டுருந்தேன். அத வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி அத பண்ணியிருந்தோம். அப்புறம் கிச்சன்லேயும் அதே மாரி கபோர்ட் ஒர்க்கு கொஞ்சம் பண்ணியிருந்தோம். இந்த ஹவுஸோட கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்க ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா, நம்ம மொசாக்கு பழைய இது வந்து இருந்து, அத வந்து கொஞ்சம் பாலிஷ் பண்ணி, ரீவொர்க் எல்லாமே பண்ணி நம்ம கிளீன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி குடுத்தோம். அ இது வந்து கிச்சன்ல இருந்துட்டு டைனிங் பார்க்குற வியூவு. இங்க இருந்துட்டு நம்ம ஃபுட்டு எடுத்து வச்சுட்டு அந்த பக்கம் சாப்பிடுற மாரி ஒரு வியூ குடுத்துருந்தோம். இதில ஃபர்ஸ்ட்டு ஃப்ளோரு. இந்த ஃபர்ஸ்ட்டு ஃப்ளோர்ல வந்து போறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டேர்கேஸ்ல வந்து ப்ரொஃபைல் லைட் வந்து நம்ம ஒரு நீட்டான ஒரு டிசைன்ல குடுத்துருந்தோம். இது ரொம்ப அட்ராக்டிவான ஒரு லுக்ல ஃபினிஷ் ஆகி வந்திருந்து. 2 பக்கம் வந்து லாக் பண்ற மாரி ஸ்கொயராட்டு ஒரு ப்ரொஃபைல் லைட்ஸு. நெக்ஸ்ட்டு சீலிங்லேயும் குடுத்துருந்தோம் வித் ஹேங்கிங் லைட்ஸோட. இது பார்க்குறது ரொம்ப பியூட்டிஃபுல்லாட்டு வந்துருது. அப்புறம் இதில வந்து ஃபர்ஸ்ட்டு ஃப்ளோர்ல பார்த்தீங்கன்னா, இதோட ஃப்ளோரிங் எல்லாமே வந்து மார்பினேட்ல நம்ம பண்ணியிருந்தோம். இந்த மார்பினேட்டோட கலர் பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாக் கிரே கலர்ல வந்து வுட்டன் ஃபினிஷ்ல வர்ற மாரி கஸ்டமர் கேட்டதுக்கு இணங்க நம்ம வந்து அத கம்ப்ளீட் பண்ணி குடுத்தோம். இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல டோட்டல் ஒர்க் வந்து நியூவாட்டே நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணது. இதில சீலிங்ல வர ப்ரொஃபைல் லைட்ஸா இருக்கட்டும், அதோட இதில வர்ற ஒரு 3 பெட்ரூம் வருது இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல. இதில இருக்க ஒரு பெரிய ஒரு மாஸ்டர் பெட்ரூமு. இது ஒரு 25 அடி அந்த மாரி லென்த்ல வரும். அத வந்து ஒரு சூப்பராட்டு கவர் பண்ணி, அதில ட்ரெஸ்ஸிங் டேபிளு, அப்புறம் கபோர்ட் ஒர்க்கு, அயர்ன் பண்றதுக்கான டேபிளு, அப்புறம் பெயிண்டிங் கூட இதில காம்பினேஷன் கலர்ல வந்து நம்ம குடுத்துருந்தோம். இந்த ரூம்ல இருக்க ஒரு கபோர்டு நம்ம பார்த்தீங்கன்னா, ஸ்லைடிங் டைப்ல வந்து ட்ரெஸ் வைக்கிறதுக்கான கபோர்டு வித் லாக்கரோட வந்து பண்ணி குடுத்துருந்தோம்.
இது வந்து ஒரு டபுள் ஸ்லைடிங் சைடில் வரும். இந்த மெட்டீரியல் எல்லாமே பிவிசி, அலுமினியம் அந்த மெட்டீரியலில் நம்ம பண்ணது. இது வந்து துரு பிடிக்காது. அப்புறம் வந்து கரையான் பிடிக்காத அளவில் இருக்கும். சில வீடுகளில் ப்ளைவுட்டில் போட்டாலும், எம்டிஎஃப்ல போட்டாலும் ஃப்யூச்சரில் போக போக அது கரையான் பிடிக்க ஆரம்பிக்குது. அதனால நம்ம மேக்ஸிமம் இந்த மாதிரி அலுமினியத்திலே பண்ணிடுற மாதிரி ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதில் வந்து ஃபிட்டிங்ஸ் எல்லாமே இந்த டாய்லெட்டோட ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேரிவேரு, பைப்பு ஃபினாலெக்ஸு, இதில் வந்து டைவர்ட்டர்லாம் வச்சு நீட்டான ஒன் பீஸ் க்ளோசெட்டு, அப்புறம் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு வாஷ் பேஷனு வித் கிளாஸு. இந்த டாய்லெட்டோட ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஸ்கிட்டு வந்து ஃப்ளோரிங் வந்து கொடுத்துருந்தோம். டோர் வந்து டிஜிட்டல் பிரிண்டிங் வந்து கொடுத்துருந்தோம். இதோட பெயிண்டிங் எல்லாமே இந்த வீட்டோட பெயிண்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏஷியன் அப்போலைட் ஷைன் கொடுத்துருந்தோம். மேக்ஸிமம் ப்ரீமியம் குவாலிட்டி தான். இது வந்து நம்ம அழுக்குப்பட்டிருந்தா கூட தண்ணி வச்சு தொடச்சிட்டா க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். அந்த மாதிரி கொடுத்துருந்தோம். இந்த பெயிண்டிங் காம்பினேஷன் எல்லாமே முழுக்க முழுக்க ஹவுஸ் ஓனர் செலக்ட் பண்ணது தான். அப்புறம் ஃப்ளோரிங்கும் அவங்க தான் செலக்ட் பண்ணாங்க. அதோட கலரிங்கும் நம்ம வந்து எல்லாமே நீட்டாக நின்று கரெக்டாக பண்ணி கொடுத்தோம். இது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூமு. இதுவுமே ஒரு பெரிய பெட்ரூமு வித்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது. பெருசாக வந்து பேனல்லாம் அடித்து பெரிய கிளாஸ் வச்சு நம்ம பண்ணோம். இங்கேயும் வந்து இந்த ரூமுக்கும் அட்டாச் டாய்லெட் இருக்கும். இங்கேயும் அதே செட்டப் தான். நம்ம வந்து ஒன் ப்ளேஸ் க்ளோசெட்டு, அப்புறம் வந்து வாஷ் பேஷனு, கிளாஸு, டைவர்ட்ரு, ஷவருக்கு வர்ற மாதிரி அந்த மாதிரி எல்லாமே பண்ணி கொடுத்துருந்தோம். இந்த டாய்லெட்டில் போட்டிருக்க ஃப்ளோர் டைல் எல்லாமே வந்து ஆன்டிஸ் கிட்ட தான் நம்ம ப்ரொவைட் பண்ணுறது. இந்த ஹவுஸோட ஒரு 3 பெட்ரூமுக்கு வந்து நம்ம கபோர்ட் ஒர்க் வந்து பண்ணியிருந்தோம். 3மே வந்து ஸ்லைடிங் டைப்பில் பண்ணியிருந்தோம். இந்த வீட்டோட ஃபுல் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒயர் வந்து ஆர்ஆர் கேபிளு, ஐலிஸ் ஸ்விட்சஸ்ஸு, அப்புறம் வந்து எல்லாமே ஐஎஸ்எஸ் ஸ்டாண்டர்டு தான். கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்துகிட்டே அந்த மாதிரி தான். எல்லாமே வந்து கிரேடு அந்த மாதிரி வர வச்சு தான் வந்து எல்லா ஒர்க்கும் பண்ணியிருந்து. இந்த ஹவுஸோட பால்கனி ஏரியாவிலையும் வந்து நம்ம சீலிங்கில் வந்து ப்ரொஃபைல் லைட்டு பண்ணியிருந்தோம். அது வீட்டுக்கு முன்னாடி இருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாட்டே இருந்து. நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது ஒரு வேலையை நம்ம ஆத்மார்த்தமாட்டு நின்று கரெக்டாக எல்லாமே நின்று பண்ணி கொடுத்தா நீட்டாட்டு எல்லாமே வரும். ரூபான்னு பார்க்காம மேக்ஸிமம் ஒர்க்கு எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணணும், அந்த விஷயத்தையும் நம்ம மனசில் வச்சுட்டு நம்ம வந்து ஒவ்வொரு வேலையும் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும். அதை மட்டுமே வச்சுட்டு தான் நான் இதுவரை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லைங்க, என்னை பொறுத்தவரை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது ஒவ்வொரு வீடும் வைக்கும்போதும் எனக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அப்புறம் வந்து நம்மளே ஆசைப்பட்டு வைப்போம் நல்லா வரணும் அப்படின்னு. அவங்க ஒரு பட்ஜெட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த பட்ஜெட்டு கொடுத்துருந்தாலும் நம்ம அதை மீறி ஒர்க்கில் காமிக்கணும். சில வீடுகளில் ரேட்டு நம்ம கேட்டு வாங்கினாலும் அதை வந்து ஒர்க்கில் காமிக்கும்போது அவங்களுக்கு அது ஃபைனலாட்டு சந்தோஷம் வரும். அந்த அமௌண்ட்டு போனால் கூட சரி பரவாயில்ல ஒர்க்கு நம்ம பண்ணியிருக்கு அந்த லெவலில் நம்ம பண்ணி கொடுக்கணும்னு விரும்பி தான் எப்போவுமே ஒர்க்கு செய்து கொடுக்குறது. கேட்ட இணங்க அவங்க வந்து சிலவங்க கேட்பாங்க, சரி நம்ம வந்து கம்மியாட்டே ஒரு பட்ஜெட்டில் பண்ணி கொடுங்கன்னு. அப்படியுமே குடுத்தாலும் நான் மேக்ஸிமம் என்னோட ஒர்க் அதில என்ன இருக்கணும், அத வச்சு தான் நம்ம பண்ணி குடுக்குறது. இந்த ஹவுஸ் வார்மிங்க்கு கூட ஹவுஸ் ஓனர் நம்மள இன்வைட் பண்ணி, நமக்கு ரொம்ப பெருமை சேர்த்திருந்தாங்க. இது ஒரு ரெனோவேஷன் ஒர்க் ஆனனால அவங்க பெரிய அளவுல யாரையும் இன்வைட் பண்ணல. கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி குடுத்த என்னைய மட்டும் தான் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் 5ல இருந்துட்டு 1 இயர் வரை மேக்ஸிமம் ஆகும். அந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம மணி வேல்யூ இருக்கும். இதை வந்து நம்ம கரெக்டாக கணக்கில் எடுத்து எந்த மனக்கோணலுமே வராமல் வீடுகளை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறது தான் பெஸ்ட்டு. சிலர் அந்த மாதிரி பண்ணாததுனால தான் கான்ட்ராக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் வந்து ரொம்ப மோசம்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது. மேக்ஸிமம் 2 பேர் வந்து நீட்டாக நின்று எல்லா ஒர்க்கும் பண்ணி கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நான் கரெக்டாக இதுவரை போயிட்டுருக்கேன்னு நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது கூட இந்த மாதிரி வீடுகள் ரெனோவேஷன், கன்ஸ்ட்ரக்ஷன், பிளான், டிசைன், இன்டீரியர் ஒர்க் பண்ணணுன்னா கால் பண்ணுங்கள். கஸ்டமர் இந்த வீட்டுக்கு நமக்கு கிஃப்ட் கொடுத்து நம்மளை பெருமைப்படுத்தினாங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் வந்து கண்டிப்பாக சிவில் ஒர்க்கு அதில் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் வராத அளவில் நம்ம அதை கையாளணும்னு நான் விரும்புகிறேன். இந்த மாதிரிப்பட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தால் ரெக்கமெண்டேஷன் கூட பண்ணுங்கள். கண்டிப்பாக நின்று நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணி கொடுங்க. உங்க கனவிலத்தை நினைவாக்க நவீன காலத்துக்கு ஏற்றாற் போல வாஸ்து முறைப்படி வீடு கட்டணுமா? அப்போ நீங்க சூஸ் பண்ண வேண்டியது நம்ம பிரீமியர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும்தாங்க. பொறியாளர் திரு விஜின் அவர்களை கொண்டு நவீன கட்டிடக்கலை நிபுணர்கள் மூலம் தரமான முறையில் உயர்தர பொருட்களை கொண்டு உங்கள் விருப்பத்திற்கு ஏற்றாற் போல சிறப்பாக வீடு கட்டி தருகிறோம். நீங்களே வடிவமைக்கலாம். கட்டுமான பொருட்களோட தரத்தை நீங்களே உறுதி செய்து கொள்ளலாம். அக்ரிமெண்டிற்கு மேல் எந்த ஃபீஸும் கிடையாது என்பதற்கு நாங்கள் உங்களுக்கு உறுதியளிக்கிறோம். வீடு, காம்ப்ளெக்ஸ்,
அபார்ட்மெண்ட் முதலியவற்றிற்கு வாஸ்து முறைப்படி ஃப்ளோர் பிளான், 3D எலிவேஷன், பில்டிங் கான்ட்ராக்ட், இன்டீரியர் ஒர்க், கபோர்ட், மாடுலர் கிச்சன், ஹவுசிங் லோன் முதலியவற்றை ஒரு டிகேடாக செய்து வருகின்றோம். சமகால கட்டிட வடிவமைப்பில் ஆன கண்டெம்பரரி ஆர்கிடெக்சர் டிசைன் மற்றும் கேரளா ட்ரெடிஷனல் 4 கொட்டு ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் செய்து தரப்படும். முழு நேர பொறியாளர் கண்காணிப்பு. வீட்டின் உரிமையாளருக்கு பாதிப்பு அளிக்காத வகையில் ஒப்பந்தம் செய்வது. சிறிய பொருளாதாரத்திலும் உங்களுக்கான வீட்டை எங்களிடம் உறுதி செய்து கொள்வது. அப்புறம் என்னங்க, பெஸ்டான கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னா அது நம்ம பிரீமியர் கன்ஸ்ட்ரக்ஷன் தாங்க. பிரீமியர் கன்ஸ்ட்ரக்ஷன், மார்க்கெட் ரோட், மார்த்தாண்டம், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். கால் us 9047050475 9750180450.